அன்பார்ந்த நேயர்களே, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். பகல்காம் தாக்குதலில் புருஷனை பொண்டாட்டிக்கு முன்னாடி சுட்டு, அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுறா, என்னையும் சுட்டுருங்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், தீவிரவாதி, உன்னை உயிரோடு அனுப்புகிறேன், இங்கே என்ன நடந்ததுன்னு மோடிகிட்ட போய் சொல்லுன்னு திமிரா பேசுகிறான். இதற்கு மோடி கொடுத்த ஒரு பொயட்டிக் ரிப்ளை, ஒரு காவிய பதில் கொடுத்துருக்காரு பாருங்கள். என்ன அருமையான பதில். திருப்பி அவங்கள்ட்ட முகாமில் அடித்து அவங்கள கிட்டத்தட்ட 70 தீவிரவாதிகளை கொண்டுட்டு இப்போ அதுக்கு பதில் எப்படி கொடுக்குறாரு? என் குலப்பெண்ணிடம் சொல்லி அனுப்பினாய், மோடியிடம் சொல் என்று நான் உனக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் கதி என்று தன் வீரமங்கையால் பதில் கொடுக்குறார். பொண்ணுக்கிட்ட தானே சொல்லி அனுப்பிச்சேன், எங்கள் பொண்ணுக்கிட்ட, அதே பொண்ணு மூலிமா உனக்கு பதில் சொல்கிறேன், உனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொல்கிறேன்னு 2 பெண்கள் மூலிமா பதில் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு பொயட்டிக் ரிப்ளை, மிகப்பெரிய பொயட்டிக். அதாவது இதுதான் பொயட்டிக் ரிப்ளை. அவன் கலிங்கத்து பரணி பாடினார், இது போர்களை பற்றி பாடினாங்க, அது கலிங்கத்து பரணி. அதை போல் இதில் ஒரு கவிநயம் கலந்த ஒரு பதில். அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் செந்தூர்னு வச்சதிலே பாருங்கள், எங்கள் குலப்பெண்களின் குங்குமத்தை அளித்தாய், அதற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் செந்தூர் என்று வைத்தார்கள். என்ன ஒரு இலக்கிய சிந்தனையோடு அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நமது படை தளபதிகளும் நமது பிரதமர் அவர்களும் மந்திரிமார்களும் அரசியல்வாதிகளும் நல்லா செயல்படுறாங்க. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட பாருங்கள், முட்டாள்தனமாக வளர்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அருமையான இது என்று கூறிக்கொண்டு அவருடைய பொயட்டிக் ரிப்ளையை நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நேயர்களே. வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மோடியினுடைய செல்வாக்கு இதனால் மக்களுடைய தாய் குலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு அதையும் வளர்த்துட்டார் பாருங்க. வெரி குட், வெரி டிப்ளமேட்டிக் அண்ட் பொயட்டிக் மோடி. அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி வாழ்க.